2014 கிராண்ட் ஆயத்துல்லா அலி அல் சிந்தானி இருக்கிற போது அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அவர்களுக்கு மத்தியில் அவங்க முழுவதுமாக ஷியா பிரிவுகளை சேர்ந்தவர்கள். அந்த அத்தனை பேருக்கும் என்ன சொல்றாருன்னா, ISIS பயங்கரவாதிகளை எதிர்த்து போரிடுவதற்காக நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும், எனவே எல்லோரும் ஒன்றிணையுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் தான் ஷியா சிந்தனை கொண்ட அத்தனை ஆயுத குழுக்களும் ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கான முழுமையான உதவியை தனித்தனியாக செய்தது ஈரான். இப்பொழுது ஒன்றாக ஆனதற்கு பிறகு ஒன்றாகவே செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த கூட்டணியில கதாயிபு ஹிஸ்புல்லா என்கிற மாபெரும் அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு அல் நுஜாபா என்கிற ஷியா இயக்கமும் ஒன்றிணைகிறது. அதற்கு பிறகு கதாயிப் சையத ஷுஹதா என்கிற அமைப்பு ஒன்றிணைகிறது. நான்காவதாக கதாயிப் இமாம் அலி என்கிற அமைப்பும் ஒன்றிணைகிறது. இந்த 4 இயக்கமும் ஒன்றிணைந்ததுதான் PMF என்கிற அமைப்பாக உருமாறுகிறது. PMF மக்கள் திரட்டல் படை என்று அர்த்தம். இந்த மக்கள் திரட்டல் படைதான் பின்னாட்கள்ல ஈராக்கு மீண்டும் தன்னெழுச்சியாக உருவாகிற நேரத்தில் ஈராக்கினுடைய அரச படைகளோடு இந்த படைகளும் அரச படைகளாக அபிஷியலாக மாற்றப்படுகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஒரு சண்டையை நடத்தினார்கள். அதற்கு முன்பதாகவே இஸ்ரேல் ஈரான் மீது 12 நாள் தாக்குதல்களை நடத்திய நேரம் அதற்கு பதிலடியாக தாறுமாறான அடிகளை இஸ்ரேல் மேல ஈரானும் கொடுத்திருந்தது. அதற்கு பிறகுதான் 40 நாட்கள் யுத்தம் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துகிறார்கள். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு 12 நாட்கள் அமெரிக்கா மட்டும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அப்பொழுதும் ஈரான் உச்சகட்ட பதிலடிகளை அமெரிக்காவினுடைய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள் மீது நடத்தினார்கள். இப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை தாக்குவது, அமெரிக்கா மட்டும் தாக்குவது அல்லது இஸ்ரேல் மட்டும் தாக்குவது என்று யார் தாக்குதல் நடத்தினாலும் அவர்களை உச்சமாக எதிர்த்து நின்றது ஈரான். அதற்கு காரணமே என்னன்னா, ஈரானுடைய ஆயுத பலம், ஈரானுடைய படைப்பிரிவுகள் என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்க, ஈரானுக்கென்று பாதுகாப்பு வழங்குவதற்கு ஈரான் உருவாக்கிய ப்ராக்சிஸ் அமைப்புகள் இருக்கிறார்கள். குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ், அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கு தேவையான எல்லா வளங்களையும் பலங்களையும் ஈரான் கொடுக்கிறது. ஹவுதீஸிடத்தில் பாலிஸ்டிக் மிசைல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கப்பலை தாக்குகிற குரூஸ் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு பலம் பொருந்திய மிகப்பெரிய படைப்பிரிவாக அவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், இவர்களுக்கு தேவையான எல்லா உதவி ஒத்தாசைகளையும் ஈரான் தான் செய்கிறது. உலகத்தில் இருக்கிற ஏவுகணை பலங்களை கொண்ட 5 முக்கியமான நாடுகளோடு ஒப்பிடும்போது ஹிஸ்புல்லாக்களும் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த படையாக உருவாகி இருக்கிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாகவே இஸ்ரேலோட முட்டி மோதிக்கொண்டு தங்களுடைய பலத்தை எப்பொழுதுமே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஈரானுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகளாக இருக்கிறார்கள். இதே நேரம் பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் அத்தனைக்குமே ஈரான் தொடர் உதவிகளை செய்து வருகிற அதே நேரத்தில் ஈராக்குக்குள்ள ஒரு மிகப்பெரிய படை திரட்டலையே ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா ஈராக்குக்குள்ள சதாம் ஹுசைனை அழிக்க வருகிறார்கள், சதாம் ஹுசைனை கைது செய்கிறார்கள், அவரை தூக்கிலிடுகிறார்கள், முழு ஈராக்கையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்றெல்லாம் அறிவித்து சில நாட்கள் இருக்கிற போது அங்கு அவங்களுக்கு செயல்பட முடியாது என்கிற ஒரு நிலை வருகிற நேரத்தில் தான் அமெரிக்கா உடனடியாக ஈராக்கினுடைய இராணுவத்தை டிசால்வ் பண்றாங்க, மொத்தமாக கலைத்து விடுகிறார்கள். கலைக்கப்பட்ட இராணுவத்தை சேர்ந்த பல பேரும் ISIS பயங்கரவாத குழுக்களோடு போய் சேர்ந்து கொண்டார்கள். திடீரென ISIS பயங்கரவாதிகள் நாங்கள் ஈராக்கை கைப்பற்றுகிறோம் என்று மோசூல்ல இருந்து பல பகுதிகளையும் கைப்பற்றுகிறார்கள். ஈராக், சிரியா உள்ளிட்ட
பகுதிகளை கைப்பற்றி ஒரு ஆட்சியை உண்டாக்குவதுதான் எங்களுடைய திட்டம் என்றுதான் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இந்த நிலையில ISIS பயங்கரவாத குழுவை எதிர்ப்பதற்காக ஈரான் தங்கள் தரப்பிலிருந்து ஈராக்குக்குள்ள பல படைப்பிரிவுகளை உருவாக்கினார்கள். அதிலே மிக பிரம்மாண்டமான படைப்பிரிவு தான் கதாயிப் ஹிஸ்புல்லா என்கிற படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவோடு சேர்த்து மேலும் 3 படைப்பிரிவுகளையும் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். இவங்க அத்தனை பேருமே ISIS பயங்கரவாதிகளோடு சண்டையிட்டவர்கள், இன்றைக்கும் பலம் பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் நம்ம எதுக்கு இந்த இடத்துல சொல்றோம் என்று சொன்னா, இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி தான் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஈராக்குக்குள்ள இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த படைப்பிரிவுகளை வெறுமனே நம்ம இப்படி பார்க்கும்போது ஈரானுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவு அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, சதாம் ஹுசைனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ISIS கைப்பற்றி அதற்கு பிறகு ISIS தோல்வி அடைந்து விரண்டு ஓடிய பிறகு ஈராக் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. ஒரு பகுதியை குர்துகள் கைப்பற்றி தங்களுடைய சுயாட்சி பகுதி என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முழுமையான உதவியை துருக்கி வழங்கி கொண்டிருக்கிறது. துருக்கி தான் அவங்களுக்கு எல்லா ஆயுத சப்ளை எல்லாமே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அடுத்த புறமாக ஈராக்குக்குள்ள இருக்கக்கூடிய ஈராக்கினுடைய அரச படைகள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள். அதை தாண்டி ஈரானுடைய ஆதரவு பெற்ற இந்த ஆயுத குழுக்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஈரானுடைய ஆதரவு பெற்ற கதாயிப் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட மொத்தம் 4 அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். எப்ப செயல்பட ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டா, 2014 கிராண்ட் ஆயத்துல்லா அலி அல் சிந்தானி இருக்கிற போது அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அவர்களுக்கு மத்தியில் அவங்க முழுவதுமாக ஷியா பிரிவுகளை சேர்ந்தவர்கள். அந்த அத்தனை பேருக்கும் என்ன சொல்றாருன்னா, ISIS பயங்கரவாதிகளை எதிர்த்து போரிடுவதற்காக நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும், எனவே எல்லோரும் ஒன்றிணையுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் தான் ஷியா சிந்தனை கொண்ட அத்தனை ஆயுத குழுக்களும் ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கான முழுமையான உதவியை தனித்தனியாக செய்தது ஈரான். இப்பொழுது ஒன்றாக ஆனதற்கு பிறகு ஒன்றாகவே செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த கூட்டணியில கதாயிப் ஹிஸ்புல்லா என்கிற மாபெரும் அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு அல் நுஜாபா என்கிற ஷியா இயக்கமும் ஒன்றிணைகிறது. அதற்கு பிறகு கதாயிப் சையத ஷுஹதா என்கிற அமைப்பு ஒன்றிணைகிறது. 4வதாக கதாயிப் இமாம் அலி என்கிற அமைப்பும் ஒன்றிணைகிறது. இந்த 4 இயக்கமும் ஒன்றிணைந்ததுதான் PMF என்கிற அமைப்பாக உருமாறுகிறது. PMF மக்கள் திரட்டல் படை என்று அர்த்தம். இந்த மக்கள் திரட்டல் படைதான் பின்னாட்கள்ல ஈராக்கு மீண்டும் தன்னெழுச்சியாக உருவாகிற நேரத்தில் ஈராக்கினுடைய அரச படைகளோடு இந்த படைகளும் அரச படைகளாக அபிஷியலாக மாற்றப்படுகிறது. இந்த PMF என்கிறவங்க ஈராக்கினுடைய அரசாங்கத்தின் படைகள். ஈராக்க அமெரிக்காவோ வேறு யாரோ கைப்பற்றுவதற்காக வந்தால் அவர்களுக்கு எதிராக ஈராக்கினுடைய இராணுவமாக சண்டையிடுவார்கள், ISIS ஓட சண்டையிட்டதை போல. இதே நேரத்தில் ஈராக்கில் இருந்துக்கிட்டே ஈரானுக்கு முழுவதுமாக சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் காசா மக்களுக்காக ஈரானுடைய கட்டளைக்கு இணங்க ஈராக்கில் இருந்து இஸ்ரேலோடு சண்டையிட்டார்கள். இப்படியெல்லாம் அவங்க தொடர்ச்சியாக ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஆனால் ஈராக்கினுடைய அபிஷியல் இராணுவமாகவும் இருப்பார்கள். இதுதான் ஒரு பெரிய இடியப்ப சிக்கலாக ஈராக்குக்கு மாறி இருக்கிறது. ஈராக்குக்குன்னு தனியான இராணுவம் இருக்குது, ஈராக்கினுடைய அரச படை இருக்குது. அதே நேரத்தில் இந்த கதாயிப் ஹிஸ்புல்லா அல்லது அல் நுஜாபா, இமாம் அலி என்கிற படைப்பிரிவுகளை ஒன்றிணைத்த இந்த PMF யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் ஈராக்கினுடைய இராணுவம் தான். ஆனால் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பமான நிலையாக இருக்கிறது. இப்படி ஒரு குழப்பமான நிலை இருக்கிற நேரத்தில் தான் திடீரென ஹூத்திகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 10 ஆண்டுகளாக சவுதி அரேபியா எங்கள் மீது முற்றுகையை விதித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா ஹூத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனா விமான நிலையத்தில் ஈரானுடைய பேசஞ்சர் ஃபிளைட் ஒன்று இறங்குற போது அதை இறங்க விடாம தாக்குதல்களை நடத்தினார்கள். அதில் இருந்து
தான் மீண்டும் ஹூத்திகளுக்கும் யமன்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் சவுதிக்கும் இடையிலான முருகல் ஆரம்பித்தது. பின்னாட்கள்ல சவுதி அரேபியாவினுடைய 5 கப்பல்களுக்கு மேல கடந்த 7-8 நாட்களுக்குள்ளாக ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. சவுதி அரேபியா ஹவுத்திஸ் மேல அட்டாக் பண்றாங்க. 2 தரப்பும் பெரிய மோதல் நிலையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி 2 தரப்பும் பலவிடுத்தங்கள் மோதிக்கொள்கிற நேரத்தில் ஹூத்தி படைப்பிரிவுகளுக்கு ஆதரவாக ஈராக்ல இருக்கக்கூடிய PMF என்கிற அரசாங்க படைகளாக செயல்படுகிற ஈரானுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள் நேரடியாக சவுதியினுடைய எண்ணெய் குழாய்கள் மேல தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இந்த எண்ணெய் குழாய்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாம சவுதி அரேபியா தன்னுடைய அரம்கோவினுடைய பல பகுதிகளுடைய பெட்ரோலிய உற்பத்திகளை நிறுத்துகிறது. நேற்றைய தினம் ஒரு நாளைக்கு 4 லட்சம் பீப்பாய்கள் பேரல்கள் பெட்ரோலியம் உற்பத்தி செய்கிற ஒரு மிகப்பெரிய பெட்ரோலிய ஆலையையும் அவர்கள் மூடியிருக்கிறார்கள். இப்படி எல்லா பக்கமும் சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக ஹவுத்திஸ் மட்டுமல்லாமல் ஈராக்ல இருக்கிற படைப்பிரிவுகளும் மாறி நிற்கக்கூடிய சூழல்ல தான் என்ன பண்றாங்கன்னா சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து நேற்றைய தினம் திடீரென ஈராக்ல இருக்கக்கூடிய கத்தாய்பு ஹிஸ்புல்லா அல் நுஜாபா அதே போன்று இந்த PMF ஓட இருக்கிற 4 அமைப்புகளுடைய இலக்குகளை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களும் விமானப்படை தாக்குதல்களையும் நடத்தினார்கள். இதற்கு உடனடி பதிலடியாக ஈரான் உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மேல 8 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதிலே அமெரிக்காவினுடைய தளங்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஜசீராவினுடைய தகவல் பிரகாரம் இந்த சண்டையை முதலில் ஆரம்பித்தது யார் என்கிற கேள்வி இருக்கிறது. என்னன்னா சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஈராக்கினுடைய படைப்பிரிவுகள் மேல தாக்குதலை ஆரம்பித்தார்களா அல்லது ஈரான் தான் முதலாவதாக ஜோர்டான் மேல அட்டாக் பண்ணினாங்களா என்கிற கேள்விகள் இருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதலால பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியது ஒன்றும் ஸ்டாப் ஆகல, அது கண்டினியூ ஆகிக்கொண்டு தான் இருக்கிறது. நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை நம்ம தனியாக பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் ஈரான அமெரிக்காவாலேயோ இஸ்ரேலாலேயோ அல்லது சவுதி உள்ளிட்ட அரபு நாடுகளாலேயோ வீழ்த்த முடியாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டா அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை நம்பி அரபு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரபு நாடுகள் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா அவர்களையே நம்பி முழுவதுமான ஆயுதங்களை தயாரித்தார்கள். விமானப்படையை பலப்படுத்த முடியாது என்கிற காரணத்தினால F-35 அல்லது F-15 வகையான விமானங்களை ஈக்குவல் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால தான் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய ஐடியா பிரகாரம் அப்பொழுது அவங்க பாலிஸ்டிக் சூப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகளை உருவாக்க ஆரம்பித்தார்கள். இந்த பாலிஸ்டிக் மிசைல்கள் என்பது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தயாரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனாலையும் அதை தாண்டி அவர்களுடைய ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை உச்சமாக உருவாக்கினாங்க. உருவாக்கியது மட்டுமல்லாம ஆயுதத்தை அவங்க தயாரிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட ஆட்களுக்கு கொடுக்காம அந்தந்த இடங்கள்லயே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஆயுதங்களை தயாரிப்பதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்தாங்க. யமன்லயே பாலிஸ்டிக் மிசைலை தயாரிக்கிறாங்க, எல்லா ஆயுதங்களையும் அங்கே தயாரிக்கிறாங்கன்னு ஹவுதீஸினுடைய செய்தி தொடர்பாளர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று ஈராக்ல இருக்கிறவங்க ஈராக்ல தயாரிச்சு கொள்றாங்க. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் லெபனானுக்குள்ள அது போன்ற தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் தாண்டித்தான் மேலதிகமாக ஆயுதங்களை மற்ற வகைகளில் ஈரான் கொடுக்கும். இப்படி ஈரான் தங்களை இந்த வகையில் பலப்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால ஈரான் சொல்வதைத்தான் தற்போது அமெரிக்காவோ அரபு நாடுகளோ கேட்க வேண்டி இருக்கிறது தவிர அவர்களுடைய பேச்சை கேட்கிற இடத்தில் ஈரான் இல்லை. அந்த அடிப்படையில் தான் ஓமான் கொடுத்த ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பான ப்ரொபோசலையும் ஐ டோன்ட் கேர்னு சொல்லி தூக்கி குப்பலை வீசி விட்டாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கிற முடியாது என்று. எனவே நேற்றைய தினம் நடைபெற்ற தாக்குதல்களுடைய செய்திகள் இதுதான். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.